ஹலோ காய்ஸ், நான் தான் சும்மிஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் டெல்லி போயிருந்தால இன்றைக்கி கொஞ்சம் அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய அம்மா சின்ன பொண்ணும் எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பேன்னு நினைப்பீங்க. அதுதான் தப்பு. நாங்கள் இன்றைக்கி போன இடமே இந்தியா கேட், டெல்லியில் இருக்க இந்தியா கேட்டுக்கு தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அங்கே கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நல்ல டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. என் பொண்ணுக்கு வந்து பலூன்ஸ் எல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்ததை நான் கட் பண்ணி என் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன். அவள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டா. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்போலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த எக்ஸ்போலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். மிக்கி மவுஸு, அப்புறம் சோட்டா பீம், சுட்கி அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து டால்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாகவும் வந்து ஹோல்சேல் எக்ஸ்போ தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் நல்லா வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்கூல் மூலிமா வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ ஒரு 2 சாங்ஸ் குழந்தைங்க சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டான்ஸ் எப்படி இருக்குன்ட்டு இப்போ போய் நீங்கள் டான்ஸ்லாம் பார்த்தீங்களா? இந்த நடுவில் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து உடல் ஊனமுற்ற பசங்க, அவங்களையும் வச்சு மற்றவங்களாம் டான்ஸ் எப்படி ஆடுறாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க டான்ஸ் பார்க்குறப்பயே ஒரு மாதிரி மனசு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நானும் எங்கள் அம்மா எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கீழே பாருங்கள், நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டு நேராக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்களா, நாங்கள் இதையே பார்த்துட்டு எங்களுக்கு வந்து டைம் ஓடிருச்சு. அதனால் வந்து நாங்கள் இதோடைய போதும், சரி டான்ஸ் பார்க்காம நம்ம போய் இந்தியா கேட் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். அங்கே போய் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப இங்கேருந்து அந்த கேட்டுக்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருந்தனால நடக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், நடந்துகிட்டே இருக்கப்பயே செம்ம கும்பலுங்க கேட் பக்கத்தில். இன்னைக்கு பக்கத்து வீட்டு அக்கா மீனா அக்கா இருக்காங்களே, உங்களுக்கு தெரியும் டெல்லி மீனான்ட்டு இருக்கோம், அவங்கள போய் பாருங்கள். அவங்க சொன்னாங்க இன்றைக்கி வந்து மண்டே வந்து கூட்டம் இருக்காது அப்படின்ட்டு. நாங்கள் போய் பார்த்தா நிறைய கும்பல் பாருங்கள். எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்து, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய கலர்ஸில் உங்களுக்கு மார்னிங் போயிருந்தால் இந்த கலரோ இந்த ஃப்ளவர்ஸ் கலர்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். என் பொண்ணு நல்லா வந்து நிறைய வெரைட்டியான கலர்லாம் வந்து டபுள் கலர்லலாம் இருந்தது. அதையெல்லாம் வந்து நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னா, அப்புறம் நானும் கொஞ்சமாக அதை வந்து பறித்து கொடுத்துட்டு, அவள் நிறையா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலர் பறிக்கலாம் அப்படின்னா பறிச்சிட்டு இருந்தேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இடமே. ஆனால் என்னென்னா ரொம்ப லாங்காக நடக்கிறனால அவளுக்கு கால் ரொம்ப வலின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தா. பாருங்கள், ஒவ்வொரு கலரும்
பக்கத்துல நீங்க அந்த பூவ பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகு. டபுள் கலர்ல ஒரே மாதிரி அ பூ. ஆனா வந்து அதில வெரைட்டியான கலர்ஸ்லாம் நெறைய நெறைய இருந்தது. என் பொண்ணு பார்த்து பார்த்து ஒவ்வொரு கலரா பறிச்சுட்டு வந்தா. நெறைய பறிக்கக்கூடாது. காட்ஸ் எல்லாம் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கம்மியா பறிச்சுட்டு வந்தா. பாருங்க கேட்டு. இண்டியா கேட் இதுதான். இது நீங்க வந்து தூரமா பார்த்தா சின்னதா தான் தெரியும். பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெருசா தெரியும். நானும் எங்க வீட்டுக்காரர் எல்லாம் வரப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. நைட் வந்து நீங்க ஒரு 6:00 வந்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அதே இடத்துல கலரா வந்து லைட்டா தான் போடுவாங்க. சூப்பரா இருக்கும். அந்த நீங்க நாங்க வந்து டைம் ஆயிடுச்சுங்களா, மேல கேட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கொடி கலர்ல அப்படியே அழகா வரும். நீங்க இந்த இத பார்த்தீங்கன்னா, அந்த செவுத்துல எல்லாத்துலயும் வந்து லெட்டர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. அப்படியே அது நீங்க பக்கத்துல பார்த்தா தான் தெரியும். அங்க உள்ள வந்து காட்ஸ் விடமாட்டாங்க. அத அது சுத்தி வந்து வேலி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள யாரையும் விடமாட்டாங்க. ஆனா நீங்க அத பார்த்தீங்கன்னா, பக்கத்துல அவ்வளோ நுணுக்கமான எழுத்துக்கள்ல வந்து எழுதியிருப்பாங்க. நேரா அதுக்கு ஆப்போசிட்லயே நேரா வந்து நேதாஜி சிலை இருக்கும். நம்ம தலைவர்கள வணங்குற மாதிரி அங்க சிலை வச்சிருப்பாங்க. பாருங்க, அழகா இருந்துச்சுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டே நாங்கலாம் ஃபோட்டோஸ் நெறைய எடுத்துட்டு இருந்தோம். என் பொண்ண ஆட சொன்னதுக்கு அவன் ஆடவும் மாட்டேன்ட்டா. ஃபோட்டோ எடுக்கலான்னா நிக்கவும் மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வெளிய வந்திருந்தோம். என் பொண்ணு பாருங்க சாப்பிட்டுட்ருக்கா. நாங்க சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.